அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்பைசி குக்கிங் 360. இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். என்ன மீன் பிடிக்கிறீங்க? ஃபஸ்ட்டு மீன் குழம்புக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அது தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா இஞ்சி, பூண்டு, சீரகம், மிளகு, வரமிளகாய், கொத்தமல்லி, தேங்காய், வெந்தயம், அப்புறம் கடல்பாசி இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அடுத்து கொஞ்சமாக கறிவேப்பிலை, அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாதி வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. என்ன மச்சி ஸ்கிரிப்டா? திரைக்கதை. இனிமேல் எந்த சேனலில் பார்த்து காப்பிடுச்சு? வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா அரைக்க போகிறோம். அரைக்கும்போது குறைன்னு அரைக்க வேணாம், நல்லா பேஸ்ட் ஃபார்முக்கு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். வாங்க அடுத்து குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு இது சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. எம்ஜிஆர் மாதிரி கர்லிங் ஹேர் வச்சுருக்க முன்னாடி. இங்கே பாரு ராஜா. ஏய் பாடுறாங்க. முடி கரைகிற போது அடுப்புல தெரியும். யுவராஜ் இந்த கர்லிங்க இறக்காட்டு நீ பாடுறா. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள், உப்பு சேர்த்துக்க போகிறோம். மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு ரொம்ப முக்கியமானது புளி தண்ணி தான். இதை நீங்கள் அதிகமாக சேர்த்தாலும் கம்மியாக சேர்த்தாலும் கண்டிப்பாக மீன் குழம்பு நல்லா இருக்காது. அது கரெக்டான லெவல் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம்.
சாப்பிட்றாத, ஓடி போயிரு. இப்போ மொத்தம் 4 நாய்டா நம்மக்கிட்ட. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மீனோட தலையை சேர்த்துக்கலாம். உடல் பகுதி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் சேர்த்துக்கலாம். நீங்கள் இப்போயே சேர்த்திங்கன்னா அது குழஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் மீனோட பீஸ் முழுசாக நமக்கு கிடைக்காது. தலை உங்களுக்கு அந்த அளவுக்கு குழஞ்சி போகாது, தலை முழுசாக அப்படியே தான் இருக்கும். அதனால் நீங்கள் இப்போது தலையை மட்டும் சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் தட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க 5 நிமிஷம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மீனோட மற்ற பாகங்களை சேர்த்துக்கலாம். இந்த உடல் பகுதியை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சா போதும். உங்களுக்கு மீனோட அந்த ஃப்ளேவர்லாம் உங்களுக்கு குழம்புல இறங்கியிருக்கும். ஏன்னா தலையை நம்ம முதல்ல சேர்த்துட்டோம். என்ன மீன் பிடிக்கிறீங்க? 5 நிமிஷம் தான். அதுக்கு மேலே அதிகமாக வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு மீன் பீஸ் எல்லாம் குழஞ்சிரும். அதுக்கப்புறம் முழுசாக கிடைக்காது. அவ்வளோதான், நம்ம மீன் குழம்பு கம கமன்னு ரெடி ஆகிடுச்சு. வாங்க அதை டேஸ்ட் பண்ணிடலாம். சாப்பிடுவோமா? நல்லா இருக்குதா? என்ன மவுத்தாக யோசிக்கிறியா? அவன் மூஞ்சி வச்சுருக்கான். வாயா இல்லை மிக்சியா? சக்கரை பத்தலிங்களா? கோஸ்கா பீஸ் 30 ரூபா. இது என்னடா பீஸு எல்லாம் சாப்பிட்டு வச்சு